இங்கிலீஷ்ல சொல்றியா? குட் மார்னிங். அது என்ன பாது? மாலை வணக்கம், இது நைட் வணக்கம். ஓ இருக்கட்டும். குட் நைட். வண்டர்ஃபுல். டேய் எங்கடா இங்கிலீஷ் எடுக்க தெரியாதவங்களாம் எடுக்க கூடாது. உனக்கு எடுக்க தெரியாது, அது உனக்கு தேவையில்லாதது. வசனத்துக்கு வசனம் சொல்லுக்கு சொல்லு. போன வேசக்காரன் எடுக்கிறான்னா அவன் எடுத்த உடனே அரைக்கார் கூலா தீபம் அப்படின்னு அவன் பார்த்த மறந்துடுவான். அவன் ஊர் என்ன பேர் என்னன்னு மறந்துடுவான். கரகரன்னு சுத்தறதுனால அவன் பேரை மறந்துடுவான். பக்கத்துல இருக்கிற சாச்சி எடுத்து கெட்டிக்காரன சலா சலான்னு அடிப்பான். ஏன் எதுக்காக? அது வரைக்கும் அடிக்கிறது, அது வரைக்கும் அடிப்பான். காத்து வந்து பதில் வச்சுக்க, அப்புறம் வந்துடுது. அதுக்கப்புறம் பேர் சொல்லி ஆடுவான். பேரை சொல்லி ஆடும்போது அதுக்கப்புறம் கரகரன்னு சுத்துவான். அதுக்கப்புறம் அவன் அப்பன் பேரை மறந்துடுவான். அப்பன் பேரை மாத்தினா அப்புறம் சாச்சி எடுத்து கட்டிக்காரன் அடிப்பான். அதுக்கப்புறம் அவன் அப்பன் பேர் வந்துடும். நீ எதுக்கு ஒரு ராஜா? லட்சுமி சபை நேற்று 2 நாளா நடந்தது ஒரு சபை. ஆமா, இன்னைக்கு இருப்பது ஒரு சபை. இது என்ன நடக்கும் ஏன்னு கேட்டா, நேற்று இருந்த சபைக்கும் இன்னைக்கு இருந்த சபைக்கும் எங்க பார்த்தாலும் சீரியல் பல்பெல்லாம் இருந்தது. சபை வெளிச்சமா தெரிஞ்சது. சபை வெளிச்சமா தெரிஞ்சாதான் இருள்மயமா இருக்குது. ஆமா, ஒரே இருள்மயம். ஆமா, இருள்மயமா இருந்தா அந்த இடத்துல ஒரு லைட் கட்டிருக்கோம், இல்ல எப்பயாவது ஒரு லைட் கட்டிருக்கோம். ஆனா இல்லாலும் பரவாயில்ல, நம்ம சபையை பார்த்து ஆடு, அம்மாவை பார்த்து ஆடும். உங்க பேரு ஊரு நாடு நகரம் தெரியுமா உனக்கு? அவனி 56 தேசங்களிலே சிறப்பாக வாழும்படியான நாடு எங்களோட நாடு பெருத்த நாடு. எது? வடமதுராபுரி. மதுரைனாலே அதுக்கு ஒரு வசந்தம். மதுரைன்னா அது ஒரு வசந்தம். ஆமா, மதுரை வடமதுராபுரின்னா அதை விட 2 மடங்கு வசந்தம். ஆமா இல்லையா? நாட்டிற்கு அழகு டில்லியும் மதுரை. டில்லியும் மதுரை இல்ல, டில்லியும் மெட்ராஸ் நான் சொன்னா இல்லையே. நாட்டிற்கு அழகு டில்லியும் மதுரையும். மதுரையும் மதுரை விட வடமதுராபுரி. அந்த மதுரைக்கு சமம் இருந்தே வடமதுராபுரி வட்டணத்தை நீதி நேர்வு தவறாமல் அரசாட்சி செய்து வரும்படியான எங்களுடைய என்னுடைய பேர்தான் என்னது? உக்கிரச்சேடன். நெருப்பு. உக்கிரத்துக்கு முக முடியுது. நெருப்பு உக்கிரவன்னியன். இந்த மாதிரி நெருப்புல பிறந்தா அந்த மாதிரி உக்கிரசேன மகாராஜா என்று நினைப்பார்கள். நான் வரும்போது எப்படி வருவேன் தெரியுமா? ஒரே மேல வாத்தியங்களும் தாளங்களும் எப்படி இருக்கின்றது? நெருப்பு. ஆமா, மன்னன் வருகிறார். இவரை கண்டு எல்லா பெண்களும் ஆராய்ச்சி எடுப்பார்கள். ஆமா, இருந்தாலும் மன்னாதி மன்னன் மேலும் முழங்கிட சாமா வருகிறார், யசமான் வருகிறார். அப்படி சொல்றான். மன்னாதி மன்னரல்ல மணிமுடி வேந்தர்கள் என்னை கண்டவுடனே தலைவணங்கி எவ்வளோ ஒரு புத்தகத்தை கொடுத்து
ஒரு வடநாட்டு மன்னன் வருகிறான் என்று அப்பேற்பட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்களே. உங்களுக்கு மனைவி இருக்கா? திருமணம் ஆகிவிட்ட தம்பி. பேர் என்ன? தம்பி என்னுடைய பேர் உத்தரசேன. என் மனைவி பேரு உக்கரதேவி. பூசணி. உக்கரதேவி எல்லாம் பூசணி என்று சொல்லலாம். அப்படி சொல்லும்படியா புள்ள குட்டி என்ன இருக்குது? 3 பிள்ளைகளை மகாராஜா புறா மந்திரியானாய் எல்லாம் அப்படி அழுது புலம்புவாங்க. அழுது புலம்பி எல்லா மகாராஜா அழுது புலம்பிருக்கீங்களா, எனக்கு பிள்ளை இல்லடாடுவாங்க. ஆனா இவருக்கு பரவாயில்லடா, யாரையும் மிச்சப்படுத்திட்டாரு. நீ செய்யற வேலையா? எனக்கு 3 புள்ள இருக்குது. 3 பிள்ளைகள். யாரு? 2 பெண்கள், ஒரே ஒரு ஆண் மகன். ஒரு ஆண் புள்ள பிள்ளை, 2 பொம்பளை பிள்ளை. அது யாரு? ஆண் பிள்ளை சொன்னேனே, அவன் நல்லா கம்சபூபதி. அப்பா கம்சன்னாலே கல்லும் கூட்டானு பயங்கரமான கடலே நடுங்கும். மோசமான பஞ்சமா தேவி பாதம். பஞ்சமா தேவியா? என்னடா எந்த பஞ்சமா தேவி? ஐயோ பஞ்சமா 2 பெண்களுடைய பேர் கேட்ட தம்பி. என் மகள் பேர் தெரியுமாடா தம்பி? தேவகி தேவி, ரோகிணி தேவி. 2 பெண் குழந்தை, 2 பொண்ணு. ஆமாண்டா. அந்த 2 நல்ல 3 பேரும் கல்விசாலையை படித்துக் கொண்டு நல்ல முறையிலே இருக்கின்றார்கள். ஆமா. ஆனால் மனைவி அழைக்கணும். சில வார்த்தைகளை பேச வேண்டும். பிள்ளைகளை என்ன நடக்குது? பாரதத்துக்கு முதல் அடிக்கடகாலே இந்த நாடகம். இது பகவான் லீலை. அது மட்டுமல்ல, லீலையை பார்ப்பவர்கள் குடும்பத்தில் ஏதாவது குற்றம் குறை இருந்தால் வில்லி சூனியம் வைப்பு ஏவல். நான் கூத்துக்கு வந்தா ஏன் தெரியுமா இந்த கூத்துக்கு இந்த பருத்தின தூங்கல தண்ணி ஊத்துறது எதற்காக? பாரத காவியமோ புராண காவியமோ பார்க்கும்போது பருத்தின தூங்கக்கூடாது. பருத்தின தூங்கினா அடுத்த பிறவில அவங்க மலைப்பாம்பா போயிடுவாங்க. ஓ, எதற்காக? என்ன பாம்பா? மலைப்பாம்பா போயிடுவாங்க. அதனாலதான் தண்ணி ஊத்துறது. தண்ணி ஊத்தி எழுப்புறது. சில பேர் என்ன பண்ணி சொன்னா தெரியவே கிடையாது. தூங்க வந்தா கூத்து பாக்குறீங்களா? உங்களால தூங்க முடியலையா? வீட்டுக்கு போய் படுத்துட்டு அதனால ஒரு தப்பு கிடையாது. அதனால தயவு செய்து யாரும் வந்து இங்க படுத்துட்டு தூங்காது. நீங்க சொன்னா எங்க மயிருக்கு என்ன, சொல்லாட்டா எங்க மயிருக்கு என்னன்னு படுத்து அம்மன் பிறப்பு, ஐயனார் பிறப்பு, இப்படி சொல்லும்படி ஏகப்பட்ட மக்கள் இருந்தாலும் இன்று இரவு என்னவென்றால் பகவான் என்ன சாதாரண நல்கை. எம்பெருமான் நாராயணன் பிறக்கிறதா அந்த ஊருக்கு எப்பேற்பட்ட அம்சங்கள். தீம்போது கொலையில் கூடாது. கொலைடா அழைக்கிறா. ஐயோ, அதை சொல்லணும் சாமி. பகவான்
எந்நாட்டுக்கு மன்னாடாக விளங்கும்படியான ஒரு மணியான இந்த கிராமம் இருக்க ஆமா பேர் தான் தம்பி எனக்கு சரியா வர மாட்டுது. ஏன் வராது? 3 நாளா நல்லா அருமையான சாப்பாடு. சாப்பாடை குறை சொல்ல முடியாது. எந்த ஊரும் இப்பேற்பட்ட சாப்பாடு போடுறது கிடையாது. நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்தை கூட போடுறது கிடையாது. உன்ன வீட்டுக்கு தானே செய்வேன். ஊத்தாச்சி போய் சாப்பாடு போட்டு வயிறு இல்லாத வச்சு போய் போட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்ல என் பொண்டாட்டி. அந்த மாதிரி நம்மளுக்கு பக்கத்திலே உக்காந்து உப்பு இருக்குதா, காரம் இருக்குதா, சுவை இருக்குதா, டேஸ்ட் இருக்குதா, இந்த 3 நாளும் என்ன மாதிரி சுவையான சாப்பாடு தேவலோகத்துல காமதேவனு எப்படி பரிமாறுதோ அதே போல தேவலோகத்துக்கு சமம் முடிஞ்சு 3 நாள் சாப்பாடும் நல்ல சாப்பாடு தான். எந்த குறைபாடு என்பது கிடையாது. கிடையாது. ஆமா. அப்பேற்பட்ட ஊர் என்றால் நீ என்னடா சுத்தி போட்டுருவா விலங்கல்பட்டு கிராமத்திலே சத்தியபந்து சமயம் பலவாறாக இருக்கும்படியான முத்துமாரி அம்மனுக்கு 2 நாள் அபிஷேக ஆராதனை செய்து 2 இரவு நாடகம் நடந்து விட்டது. அது விட்டது சொல்றது கேளியப்பா. அதாவது பாஞ்சால நாட்டு மன்னனுக்கு மகளாக பிறந்த ஏகஜேனி அப்பேற்பட்ட அம்மனுக்கு ஓரிரவு நாடகம் நடத்த வேண்டும் அப்படி என்று ஊராருடைய இருக்குது. பல இரவு நாடகம் நமக்கு ஒரு இரவு அப்பேற்பட்ட சத்தியவண்டி சமயம் பலவாறாக இருக்கும்படியான தெரிஞ்சதெல்லாம் பெனாத்தில் கிடக்கு. ஒண்ணுமே சாமி அப்பேற்பட்ட ஏகஜேனி அம்மாளுடைய பக்தருக்கும் முன்னாள் தலைவர் இந்நாள் தலைவர் ஒன்றிய கமிஷனர் அவருடைய பக்தருக்கும் சபையில வந்திருக்கான மாதாபிதா குரு தெய்வங்கள் அத்தண்டமான பெருக்கும் நாடக ஆசானாக இருக்கும்படியான அதாவது திருக்கனூர் அருகாமல் இருக்கும்படியான மூங்கில்பட்டு குணா அப்பேற்பட்ட புண்ணியவாளனுடைய கம்பெனியை கொண்டு வந்து அதுக்கு நாடக ஆசானாக இருக்கும்படியான பழனியை கொண்டு வந்து இன்று இரவு அதாவது இந்த அம்மனுக்கு ஒரு இரவு அப்பேற்பட்ட அப்படி ஐயாவுடைய பக்தருக்கும் உனக்கும் வணக்கம் இல்லற சென்று என் மனைவி ஆகிய உத்தரபூசணி இருக்கா மன்னவரை அடைத்தார் என்று சீக்கிரம் ஓடு. உக்கரசேன மகாராஜா தன் மனைவியாய் இருக்குமணியான உக்கர பூசணி அழிக்க உக்கர பூசணி பின்னாடி வர்றா பாயிடா அங்க பாடி
வாடா வாடா என்னடா ஆச்சா அட்ரஸ் இல்ல சமகாலத்துக்கு கூட நெருப்புடா நெருப்பு தண்ணி ஊற்றி அதெல்லாம் ஓசல பைப்புல தண்ணி நாங்க தண்ணி ஊற்றி ஒக்கா குளத்துல போய் விடு நீ வாய திறக்காதப்பா உனக்கு எனக்கு என்னமா போன ஜென்மத்துல உன் மகன் கட்டிக்கிறாங்க ரெண்டு பேர் ஜாதகம் போட்டு கிடையாது உன் மகன் எனக்கு போன் பண்ணினே இருக்கா ஆமா அதனால உனக்கு எனக்கு விரவாதம் ஆயிடுச்சு விரோதம் விரோதம் பெரியப்பட பெரியப்பட கல்யாணம் கேளுங்க ஐயா கல்யாணம் ஆளுக்கு கூட போன் போடுங்க கல்யாணம் ஆளுக்கு போன் போனாக்கா அப்புறம் வரது அனுபவிச்சுப்பாங்க வணக்கம் ஏய் எந்திரதே சும்மா இருக்காத லோடு போட்டுக்கலாம் என்ன இட்ல உட்காந்து பணம் கிடைக்கிறீங்க வாமாதா கண்ணியமாய் என்னடா பகல்ல பசுமாடு எருமாடு ஏன் படணும்டா இதெல்லாம் பட்டா அவனுக்கு தோஷம் கழியும் போ வாயில ஓடுறான் இதெல்லாம் நம்மளுக்குள்ள என்னடா ஏய்
உனக்கு கழிவு அழைச்சா ஏன் அவன் பாவத்தை நான் கொட்டிக்கிறேன் நல்ல குறி போக மாட்டேன் போ பத்து மாத என்ன வந்து பெற்று அடுத்த அம்மாவா அன்புக்கு முன்னால காய சும்மா ஓரத்தை எல்லாம் Thank you.
அம்மா வந்தல அவ யாரு எப்ப வந்தல இல்ல பெரிய இடமா இல்ல சின்ன இடமா அப்படி கேக்குறதுல பெரிய பெரிய இடமா இல்ல சின்ன சின்ன இடமா அப்படின்னு கேட்டியா கம்யூனிட்டி பையன் அம்மா இல்ல இல்ல பாத்துறான்னு கேட்டான் இல்ல பாத்துறான்னு கேட்டான் இருமா வர ஐயோ தழும்புல கொண்டு இங்க வாடா ஏமா நம்ம இடம் பெரிய இடமா நம்ம எப்ப விட்டாலே அப்படின்னு தெரியாது உனக்கு சரிவா ஓடியா சொல்றேன் உள்ள கல்லு கரிமாதிர அதெல்லாம் பார்த்தா கண்ணு நொல்லையா போயிடும். பெண்கள் என்று அறிந்தாய் அது மட்டும் கிடையாது. என் குலம் என்ன, நான் எப்படி வந்திருக்கிறேன், என் விருதாந்தம் என்ன உனக்கு தெரியாது தெரியுமா? தெரியுமா? சொன்னாதான் தெரியும். சில பேருக்கு காட்டினா தெரியும், சில பேருக்கு பார்த்தா தெரியும். இல்ல உங்க வீட்டுல போய் என்ன விட்டியா, இதான் எங்க வீட்டுக்காரரு, இதான் எங்க மாமனாரு, இதான் எங்க அப்படி சொன்னாதான் தெரியும். தெரியும் கொஞ்சம் விலகி காட்டு. இப்பதான் எடுத்து வைக்கிறான். வந்துட்டேனா என்ன நாடு இருக்குது வேற காத்தாலே சும்மா புல்ல அரிக்குது இல்ல
ஜெகத்தோடு அரசாண்டு வரும்படியால எங்க வீட்டுக்காரங்க உக்கராசியான மகாராஜன். அப்பா உக்கிரம் என்றால் நெருப்பு ஆனால் பொறி பறக்கும். எனக்கு 2 பேரு. என்ன பேரு? சக்கரவேணி என்று அழைக்கும். சக்கரவேணி என்று அழைக்கும். உக்கிரபூஷணி. உக்கிரபூசணி. இதுவும் கொஞ்சம் நெருப்பு. என்னது? நெருப்புனா உக்கிரம் என்றால் அனல் நெருப்பு. நெருப்பு. சக்கரவேணி என்று அழைக்கும். உக்கிரபூஷணி. உக்கிரபூஷணி என்று அந்த தவிர நான் அதுவும் இல்ல இதுவும் இல்ல 3. கடல் வழியே வெளியே போறேன். எதுக்கு சிலம்பரம்? ஆளாதான் நடுவுல வைக்கணும் போய் கல்பனை கொடுத்து சொல்றேன். யாரா? இன்னைக்கு அது 3 இல்ல 3. அப்ப ஏதாவது எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டு வர சொல்றதானே? டீசல் பெட்ரோல் மண்ணெண்ணெய் இது 3 பேசி குடிச்சிட்டு வர சொல்லு. பிளேட்டி பையா ஆவ் எண்ணெய் உச்சில அறிட்டான்னு தோஷ பரிகாரம் கழி. என்ன சொன்னா என்னன்னு கேளுண்டா. அதுக்குள்ள மாட்டு மொட்டையே எடுத்து கூடாது. சில பேர் கூத்து பாக்குறவங்க கூட ஒரு விஷயத்தை பேச போறேன்னு கேட்டாக்கா முதல் வார்த்தை என்ன வருது, 2வது வார்த்தை என்ன வருது அப்படின்னு புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்ப இது என்ன 3 அந்த மாதிரி நீ புரிஞ்சுக்க. ஏனுங்க 3ன்னு சொன்ன என்ன 3? எனக்கு பிறந்த பிள்ளைகள் 3. சில பேர் வருவாங்க. சில பேர் வருவாங்க குழந்தையே இல்ல அப்படின்னு அழுந்து புலம்புவாங்க. அந்த மாதிரி கிடையாது. இருக்குது 3 பிள்ளைகள். 3ல இந்த பையன் வரானு பாக்குறேன். எந்த பையன்? முதல்ல என் பையன் இருக்கானு அவன்தான்டாப்பா. அவன் பேரை சொல்லவே பயமா இருக்கு. பெற்றவங்களுக்கே பேரை சொல்ல பயமா இருக்கிறதால மற்றவங்களுக்கு எப்படி பயமா இருக்கும்? இந்த ஊரே பையன் பையன் துடுக்குடா பையா. பையா என் பையன் இருக்கானு இந்த அவனை மட்டும்தான் பயம். என் பொண்ணு இருக்கு பாரு வீரவாகினி. தேவிக்கு தேவி ரோகிணி தேவி. ஆமா இது 2 பொண்ணு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. 2 கண்ணு மாதிரி. ஆமா இந்த பையன் இருக்கான் பாரு. இந்த பையன் கம்சபூபதி. என் பையன் இருக்கானு கம்சபூபதி. ஆமா அப்படின்னு அழைப்பாங்க. அவன் எந்த நேரம் பார்த்தாலும் கம்சன் வாங்குவானா? அது கிடையாது. இந்த நாட்டு மக்களை எல்லாம் துன்புறுத்தி வர்றது வழக்கம். கம்சன் 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 கம்சபூபதி. கம்சபூபதி பேசக்கூடாது. சில பேர் கம்ச ராஜன்னுவாங்க. ராஜானாலும் ஒண்ணுதான், பூபதினாலும் ஒண்ணுதான். பூபதி என்னால் பட்ட பேர். ஆமா ராஜன் என்றால் இதுக்கு பிரகாரம் வர்ற பேர் தான். என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த வடநாட்டிலேயோ தென்னாட்டிலேயோ சூரிய கட்டி பழக்கப்படுத்திட்டாங்க. ஏன்னு கேட்டா கம்சன் என்றால் ஒரு ராஜன். ராஜன் அவன் படையாட்சி உச்சி பிள்ளை. வடமதுரை என்றால் மதுரை என்றால் எல்லாமே அங்க படையாட்சி தான். எல்லாம் வந்து நீ சொல்ற மாதிரி அங்க எல்லாம் சத்திரிய குல பரம்பரை. சத்திரியன் அதான் உக்கிரசேன மகாராஜா. அப்படின்னா சும்மா கிடையாது. வீரமணியன் தோற்றத்திலே வந்த வம்சத்துங்க வம்சம். ஆமா அந்த மாதிரி உக்கிரசேன மகாராஜா சக்கர பூசணி உக்கிரசேனி என்று அறிந்தா தவிர பிள்ளைகள் 3 பேரையும் சொல்லிவிட்டான். இருந்தாலும் என்ன யாரும் எடுத்திருக்காங்க மன்னவர். போதுமா ஓடிவா. அங்கிருக்கின்றார் போய் பார்க்க வேண்டும். அதற்கு முன்னதாக அனுமதியாக வணங்கிவிட்டு மூலமா உன்னை
அம்மன் கிளியேந்து மாஞ்சாலி அம்மனோட மதுக்கும் என் விஷ்ணுதேவருக்குடனே அரியசோன் ஆனந்த சித்தன் ஐநாத மதுக்கம் என் குருவாருக்குடனே நெய்வேலிக்கு அருகாமலுக்குடனே வடகுத்தை சேர்ந்த என் நன்னார் மறைந்த மாமியாருக்குடனே ஒத்தாற்று நிலைக்கம் கே பாலசுமணியன் நாடக மதுக்கம் மட்டுமல்ல நம்ம கம்மணி நாடக ஆசாரிகளுக்கும் நம்ம கம்பெனி நாடகாசனுக்கும் உமக்கும் வணக்கம் உள்ளே சென்று என் மதியம் என்று வந்தால் உங்கள் தேவ வந்த வார்த்தை வரட்டும். எனது மனைவி எதிர்பார்த்த வண்ணமாக அம்மா வர வேண்டிய உத்தரவு உத்தரவா ஒரு கண்ணமா மனவனுடைய ஆசையோடு அன்போடு வந்தபடியினால் என்றென்றைக்கு மகாராஜாக வாழ வேண்டும். வர வேண்டும் என்று அழைத்த சமாச்சாரம் அரமனையிலே இருந்தவளை காரியம் விடுத்து இப்பேற்பட்ட ராஜராஜ சுந்த சபையில அது என்ன சமாச்சாரம், என்ன கருத்து? அம்மா செய்திகள் என்னதென்று வெளிமுறை உங்களுக்கு செய்தியா சொல்லுங்கள்.
கல்வி சாலையை நல்ல முறையில் படித்து மகளிர் 2 மகளும் ஆமா தகுந்த பருவம் வந்து விட்டு இருக்கின்றது. ஐயா, அவனும் பையனுடைய போக்க பார்த்தா நாட்டு மக்கள் அன்புக்கு ஒரே பிள்ளைய தவிர ஆமா குடிகாரன் ஆகும். நாட்டு மக்களை துன்புறுத்தி வருகின்றார். துன்புறுத்தி வருகிறான். அதுவே பெருத்த கஷ்டமா இருக்கிறது. இருந்தாலும் பிள்ளையை வர வைக்கணும், சில கருத்துக்களை கேட்க வேண்டும். பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். உங்களுக்கு வயசாகி போச்சு, வயசாகி போச்சு, எனக்கு வயசாகி போச்சு. ஆமா, நாட்டை எப்படி ஆள்றது? ஆள்வது அப்படி என்று ஒரு மனகருத்து ஒரு வார்த்தை சொல்லலாம் அப்படி என்று அதனால் உன்னை வர வைத்து தானா? ஐயா, உண்மையை போடலாம், மண்ணா பண்ணலாம். சதியம் பதிவாக நம்ம இருவரும் அமர்ந்திருக்கிறோம். யார் வருகிறார் பார்க்கலாம். தாராம்சம் அபியா 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 அவையோ 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 என்னடா உங்களுக்கு எங்கள் பயிர் பச்சை எல்லாம் காட்டு பண்ணி நாட்டு பண்ணி ரோட்டு பண்ணி எல்லாம் கிடையாது. நான் வந்து அழிச்சிட்டு ஐயா எங்களுக்கு குறை வந்து நேர்ந்து போச்சு. இந்த நாட்டிலே உங்களை கூட மகாராஜா மகாமணியா ஆட்சி செய்கிறார். ஆனால் பெண்களை கற்பழிக்கின்றார், கோவிலை இடிக்கின்றார். சொல்லுப்பா. உங்களை பூஜை மகாராஜா நாலுகைக்கும் தர்மதேவன் நலமான மாதிரி ஆட்சி செய்கிறார். ஆமா, ஆனா அவரு புள்ள பலவிதமான அக்கிரமங்கள் செய்கிறார். அக்கறமா அட்டுழியம்லாம் சாமி இல்லைன்னு கோயிலை இடிக்கிறார், இருக்கிறார், குளத்தை துக்கிறார், இருக்கிறார், எல்லாரையும் பெண்களை கற்பை சூறையாடுகிறார். சூறையாடுறார். அவனுடைய அத்துடன் தாங்க முடியல. நேற்று ராத்திரி உன் பொண்ணு மஞ்சள் தண்ணி சுத்தின பொண்ண என் பொண்ணு தூக்கிட்டு போய் கற்பை கேபினெட் என் பொண்ணெல்லாம் எப்ப காட்டி விட்டு என் பேச்சே காட்டி கொடுக்க மாட்டான். என் பொண்ணு அந்த மாதிரி அந்த மாதிரி. அதனால இந்த விஷயத்தை ஆமா 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 இந்த ஊர்ல இருக்கிறதா ஆமா இல்ல ஊரை விட்டு நாம போறதா எப்படி போவதா அங்க குடும்பம் பண்ணிட்டா ஐயோ தெரியாத காரணத்தினால ஒருவேளை அந்த மகாராஜா காதில் இது போய் சேர்ந்தால் அந்த மகாராஜாவுக்காவது நமக்கு ஒரு விடுவி காலம் பிறக்கும். ஆமா ஆமா அப்படின்னு வந்தீங்களா? ஆமாங்க. மகாராஜா நம் நாட்டு குடிமக்கள் எல்லாம் வந்திருக்காரு. அவே குரல் எழுப்புகிறார். என்ன காரணம் இருக்கு? ஆமா ஒரே ஐயோ குடியெல்லாம் தெரியாது, பயிர் குடியெல்லாம் தெரியாது. எங்களுடைய கொலை நாங்கள் சொல்ல வேண்டுமையானால் உன்னுடைய மகனாய் இருக்கும்படியான அந்த கந்த பூபதியானவன் அந்த கந்த பெண்ணை கண்ணை காட்டி உன்னுடைய மகன் கம்சபூபதி ஆமா இருக்கா 999 பேர் 999 எங்களுடைய கற்பை ஒரு 1000 ஒன்று தான் முடியுது. ஆமா ஒண்ணுதான் குறையுது. 1000க்கு நாங்க இந்த நாட்டுல இருக்கிறதா வெளிநாட்டுக்கு செல்வதா என்ன சொல்றா, இந்த குடிமக்கள் குறையத்திருக்க வேண்டும் என்றால் நம்ம பையனுக்கு கைக்கு காலுக்கு விளங்கிட்டு அவனை கொண்டு வந்து சிறைசாலையிலே போட்டு சித்திரவதை செய்ய வேண்டும். ஏன்களே, ஒரு நாட்டு மன்னன் ஒரு குடிமக்களுடைய துன்புறுத்துகிறான் சொன்னால் ஒரு நாட்டு மன்னனுக்கு அழகு கிடையாது. அப்பேற்பட்ட பிள்ளையும் வேண்டாம். பிள்ளையை விட குடிமக்கள் தான் நமக்கு தேவை. அதனால் வேண்டி ஓடியா ஓடியா என் மகனாகிய கம்சபூபதி இருக்கின்றான். நாட்டு மக்கள் எல்லாம் துன்புறுத்தி நாட்டு மக்களால் நாட்டை விட்டு நான் வெளிநாடு செல்லுகிறேன் என்று குறை கூறுகிறார்கள். அவை சொல்லி ஏற்படுகிறது. அதனால் அவனை கண்டிக்க வேண்டும். ஆமா, அதனால நீங்க அமர்ந்திருங்க. தன் மகனாய் இருக்கும்படியான கம்சபூபதி எதிர்பார்க்க வண்ணமாக இருக்க கம்சன் சபைக்கு வருகிறார்.
ஐஸ் ஐஸ் வாயில வச்சு நொறுக்கு பொம்பளையா மதிக்க வேணும் முறப்படி பொம்பளையா மதிக்க வேணும் இந்த மாதிரி சிரிக்கிறது அப்புறம்
ஆணிவமா அகங்காரமோ கைகட்டு பேசக்கூடாது. ஏய் வாயை கட்டு. தொலைச்சு கொண்டு வந்துச்சு. நிறுத்துறியா? திமிரா வாயை மூடுடா, மூடு. ஆணிவமா கையை கட்டுடா, கட்டு. நான் பிடிச்ச ஒரே அடிதான். வாய் எடுத்துட்டா கால்ல நம்ம உட்காருப்போம். அல்லது ஆடுவோமா அகங்காரமா காவலே பேச மாட்டாயா பேச மாட்டாயா ஏங்க மகாராஜா ஓ வாயை முடிஞ்சோடனே மூட்டாரு. ஆமா கையை கட்டுனா கட்டாரு. இப்ப என்ன பண்ணோம் இன்னும் இதான் பண்ணணும். வாய் திறந்து ஆ, பேச சொல்லு. வாயை திறந்து பேச வைக்கணும். ஏய் நீ மாட்டு பேசுற வாய் திறந்து பேசுற தினமும் வேஷம் வந்து அடித்தான். நான் அடிக்க பிறந்திருக்கின்றேன். நீ வாழ்ந்த பிறந்துக்கிற சபைன் வாக்கம் சபைன் வாக்கம் சபைன் வாக்கம் ஏய் சபைன் வாக்கம் பிறார் வாக்கம் சபைன் வாக்கம் பிறார் வாக்கம் பிறார் வாக்கம் தான் வாக்கம் நல்லா ஈர்க்குடி சீப்பு இருக்கிற மாதிரி இருக்குதுடா அவன் மூஞ்சி. கடுத்து மிளங்கி விடுவேன். நான் கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன். ஏ தொலைச்சிங்க ஏ தொலைச்சிங்க எங்கடாங்க இந்துவோட பொறுப்பு போயிருக்கான் ஏ தொலைச்சிங்க இந்துவோட பொறுப்பு போயிருக்காங்க ஏ தொலைச்சிங்க ஏய் சபையின் கண்ணு கண்ணிலே மண்டைக்கு முடியாது ஆமா என் முகத்தை உண்டாக்கி பார்க்க முடியாத நேரத்தில் யார் என்று விளக்கம் சொல்கிறதோ? என்ன பண்ற நான் வேஷம் வானத்துக்கு கூட பிடிக்கலாமா? தூத்த போடுனா வானத்துக்கு கூட பிடிக்க முடியும். இல்ல கோடி கட்டணும் நான் தூத்த போறேன் அதெல்லாம் புண்ணியம். கொடி காட்டுறப்ப மழை பெய்யும். கூத்து வைக்கிறதுக்கே வந்து எதுக்கு தெரியுமா மழை பெய்யறதுக்காக தான் கூத்து வைக்கிறது. மாறி இல்லையே மழை இல்லை. அது வாழாட்டும். ஆமா 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 என்ன பாத்தா ஆச்சண்டா 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 நீங்க என்ன போஸ்ட் கொடுக்குறீங்க?
ஏய் செருப்பு அக்க விட்டு அடி மூத்த ஆட வந்துட்டா உம்மா பையில நான் கையை வைக்கிறேன். ஏய், என்னடா? ஏய், ஆறாரு. ஆறு. ஏய், நீங்க என்னடா நீ என்னடா தமிழ்நாடு பையா ஏய் அரம்பு நவுத்திட்டா கல்ல புடி நவுத்தி நட்டாங்க கல்ல புடி ஏன் கொஞ்சம் நவுத்தி நட்டாங்க வாசி நீ கட்டி அடிக்கிற நான் கட்டி அடிக்கிறேன் நீ ஏன்டா அடிக்கிறமா ஏன் சட்டி எடுத்து அடிக்கலாமா உனக்கு தான் சின்ன பாட்டு ஏய் ஏன் முகத்தை உனது 2 நாணயத்தினால் உற்றுநாக்கி பார்க்க முடியாத தருவாயில் என்னோட்டின் வேந்தன் என்னோட்டின் இளவரசன் அப்படி என்று அறிந்தாயா புரிந்தாயா தெரிந்தோ ஐயோ எடுத்து வாங்கிடா வாயிடா சொல்லுங்க இவனே சொல்லுங்க என்னடா ஏன் என்ன ஆச்சியா தூக்க மாட்டி போறியா ஏன் என்ன உனக்கு? சண்டை இல்ல சாடி இல்ல சொல்லு சண்டை இல்ல குடிமக்கள் சொல்றான்னா பயிர் இல்ல காய்கறி இல்ல உன்னையோட கேட்டான் காய்கறி இல்ல வடமது இல்ல யாரு சொல்றாங்க இவன் தான் சொல்லணும் என்ன தகராறு உங்களுக்குள்ள மேல என்ன ஆச்சியா என்ன ஊமை என்ன கருமாந்திரமோ ஒண்ணு ஆமா மானம் மழை பெய்யுது மழை பெய்யுது அப்புறம் என்னதான் மேல ஆகாயம் மேல ஆகாயம் கீழே பூமி ரெண்டு பேரும் சண்டையா ரெண்டு பொண்ணு பையன் எத்தனை பொண்ணு எத்தனை ரெண்டு பையன் பொண்ணு நாட்டிய ஆடுனாதான் கூத்தாடுனாதான் சோறு வந்துங்க ஆடு விட நல்ல பாட்டா ஒரு பாட்டு பாடணும் நாங்க கேட்கணும் ஆமா உன் வாயால பாடு அதை நாங்க ரசிக்கணும்
வணக்கம் ஆஹா நம்முடைய நாடு நாடோ நீர்வளமுடைய நாடு நீர்வளமுடைய நாடு நிலவளமுடைய நாடு நிலவளமுடைய நாடு கோடி வளமுடைய நாடு நீர்வளம் நிலவளம் பெற்ற நாடு பேர்பெற்ற நாடு சீர்பெற்ற நாடு சீர்பெற்ற நாடு பெருமை பெற்ற நாடு பேரோக்கிய நாடு வளம் போகிய எங்கள் நாடு நாடு. அது முதல் நாடு அது தெரியல ஆமா அவனை பார்த்தார் ஜெகத்திற்கோ அது அப்பா அதோ தெரிஞ்ச சேர்ந்த நாடு சேர்ந்த நாடுல இருந்து அப்படியே கமாண்ட் பண்ணி வந்துனே உள்ள ஆல்ரெடி விருதாச்சாரம் சேந்தன உள்ள கொண்டு அதுதான் இப்படி சீக்கிரம் அவனை பார்த்தார் ஜெகத்திற்கோ கேட்கத்திலே நான் மட்டும் அடிச்சுக்கினே கூத்தா இருக்கேன் ஆமாங்க நடு நான் பேசுறத மட்டும் ஊனுக்கு எடுத்து சரி, நாம 2 பேருமே ஊம்பலாம் ஏதா ஈஸி பண்ணிக்கலாம் ஊடலுக்கு முந்தி சொன்னா ஏத்துப்பானா முடியாது அவனை பார்த்தார் ஜெகத்திற்கோ என்னை அடிச்சாலே மண்டை டென்ஷன் ஆயிடும் ஏய் அவனை நீ போ உட்கார் போ பாம்படி அவன் பொண்டாட்டி அடிச்சான்னா அரியா பையன் அரியா 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 அவனை இவனை இன்னும் குடிச்சவனை கழிச்சு விடுவாங்க அடிச்சா அப்புறம் கோபத்துல பேச வேண்டியது தான் வரும் ஏய் சொல்றத மட்டும் கேளு வீண் வார்த்தை வேலையை குறைக்கும் சபாஷ் கடமை கண்ணியம் கடமை கண் போன்றது நேரமோ பொன் பொன் போன்றது ஆமா அவனை பார்த்தார் ஜெகத்திற்கும் கேட்கத்திற்கும் பேர் வாங்கிய நாடு பேர் வைக்க நாடு எங்கள் நாடு அதோ பார் அதோ பாரு மாமா அந்த கடையில் விற்கிது சீமா நீதான் சொன்னா அதோ பாருன்னு அதோ பார்த்தாயா உமது ஞானத்திற்கு என்ன தெரிகிறது சீரியல் பல்பெல்லாம் சின்ன சின்ன பல்பெல்லாம் இருக்குது ஏ மதிக்கட்டவனே போக்க மானம் கட்டவனே புத்தி கட்டவனே நாத்து நத்தாயா மாடி கட்டவன் களவு நத்தாயா ஏய். எங்களிடம் பெண்களிடம் கொஞ்சம் வீரபாண்டி கட்ட மஞ்சள வச்சு தந்தாயா மச்சானா மாமனா மானங்கட்டவனே மானித்திர சாத்தவனே தெரியாது அவனி 56 வருஷத்திற்கும் மேன்மை புரிந்திய நாடு வடமதுரா அந்த வடமதுராபுரி பட்டத்தை ஆண்டு வரும்படியான என் தந்தையோ பேரோ ராஜான மன்னோ இந்த வடமாவா பூரிக்கு வடமதுரா பூரிக்கு இந்த மைதா மாவு பூரி என்ன வேணும் இவனெல்லாம் அடிச்சு கொண்டான் என் நாடு வடமதுரா பூரின்ற பூரி வேற பூரி வேறையா காலையில அது மாதிரி ஏய். பூரி கேக்குறீங்க விகடத்தனமா பேசு அவள விகடத்தனமா பேசக்கூடாது மறுபடியான உதமதியெல்லாம் வாங்கி வச்சுக்கணும் ஐயோ வானாங்க அடி ஓத வாங்குறதுக்கு தயாருன்னா ஐயோ நீ வானாங்க பேச தயார் ஐயா வானாங்க வானாங்க ஏய் ஓ அப்படி முக்கரசேன மன்னனுக்கும் மன்னனுக்கும் என் தாயார் மாதர் குல மாணிக்கம் மாதர் குல மாணிக்கம் மங்காத செல்வம் மங்காத செல்வம் மாற வைத்த மணிதாமணி கலங்கரை விளக்கம் இல்லற சோதி கரும்பொறிக்கும் கையூனுக்கெல்லாம் பண்ணி கரும்பு மாதர் குல மாணிக்கம் ஆனா உங்க அம்மா அப்படி மங்காத செல்வம் மங்காத செல்வம் கலந்தர விளக்கம் கலங்கரை விளக்கம் தாய்க்கெல்லாம் சிரோன்மணி என் தாயாராகப்பட்டவர் தாய் சொல்ல பூசணி குடியிருந்த கோயில் அந்நாட்டிற்கு வீர தீரம் பொருந்திய ஒரே ஒரு ஆண்மகன் எமது பெயரோ வீர வீர பூஜை பண்ண
கம்சன் என்றால் கம்சன் என்றால். கம்சன் என்றால் கம்சன் என்றால் டேய், கம்சன் என்றால் என்ன தெரியுமா? என்னப்பா இங்க வா. இப்ப தாம்பரம் வாங்குறாங்கல்ல? நாட்டாமக்காரர்கிட்ட போய் பாரு. போய் என் ஊர்ல நான் கூட்டாளி. ஆமா எனக்கு பார்க்க வைக்காத. வெளியூர்ல போய் பார்க்க வைக்கிறாங்கன்னா என்ன காரணம்? என்னக்கா கம்சன் வச்சு பேச அந்த மாதிரி ஒரு கம்சன் காரணம் அந்த மாதிரி ஆளு இல்லடா. இல்ல நான் கமிஷன்காரன் சொன்னேன் இப்ப நீ கம்சன் கம்சன் கோயில்ல ஒரு நாளைக்கு இடிக்கிறான். ஏய் வாவ், என் நாமதேயம் நாமம் என்றால் நாமம் என்றால் பெயர், ஜெயம் என்றால் ஜெயம் என்றால் ஊரு. என்னுடைய பெயர் ஊரு ஆமா. வடமதுராபுரி வேந்தன் எல்லூர் ஐயா. உக்ரசேன மன்னன். டேய், இன்னோட அர்ச்சனை விஷமா வந்தால் அதுக்காக எலும்பா ஒடிக்கிறான். உக்ரசேன மன்னனின் முதல்வன், இந்நாட்டின் புதல்வன், இந்நாட்டின் இளவரசன். என் பெயரு கம்சபூபன். எமக்கு 2 தங்கைமார்கள், ஐ, தேவகி தேவி, தேவகி தேவி, ரோகிணி தேவி. ரோகிணி தேவி. பாப்பா நான் வயசு வந்துச்சா? அது பேச்சு பேசுறேன். யாரா ஒண்ணு இந்த சபையை யாரு கேட்டான்? பாப்பா வந்து நானும் அடி உபயதாரன். இன்று நாள் முதல் நாள் உபயம் கேசவ படையாச்சி அவர் வகராக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்று அம்மனுக்கு கொடியாற்றி விழா செய்து கொடியேற்றி விழா செய்து கேட்டு பார்த்து ஸ்ரீ முத்துமாரி மறுபடியான ஆமா நாடக சபாவிற்கு பாகவரனை கொண்டு வந்து கேளிக்கை சமூகத்திலே ஆமா அன்னதான படையளித்து 101 கோவில்ல அன்னதானம் போற 101 ரூபாயும் ஆமா 10 பிரதாமரம் கிருஷ்ணா கோவிந்தோ. அவருடைய மூலியமாக அந்த கேசவ புலாச்சி நகராக்களால் ஒன்று சேர்ந்து ஆமா இன்று உபயம் கேளிக்கை பாதங்களை கொண்டு வந்து கேளிக்கை நடத்தி கேளிக்கை சமூகத்திலே ஆமா 10 பிதாம்பரம் மலர் மாலையும் கொடுத்து கௌரவித்த ஐயா அவரின் குழுவிற்கு சபாவின் சார்பாக ஆமா நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து வாணியின் வலிமையும் குபேர சம்பத்தும் மார்கண்டனையுடைய ஆயுசும் அம்மன் திரௌபதா தேவி பிரார்த்தனை செய்கின்றோம். அது மட்டுமல்லாமல் நமக்கு தங்கையார் தேவகி தேவி, ரோகிணி தேவி மூவர் சேர்ந்து வடமதுராபுரி பட்டயத்தில் இருக்கும்படியான என் குருகுல வாத்தியார் வசுதேவ படையாச்சி. அந்த ஊரே படையாச்சி தானா பண்ணுறது. என்னடா எங்க பார்த்தாலும் படையாச்சி படை படையாச்சி என்றால் படை என்றால் படை என்றால் படைக்கு உரியவன் வீரர்கள். வீரர் அந்த வீரத்தை பொருந்து ஆட்சி செய்த முடியானது படையாட்சி. படையாச்சி வசுதேவர் படையாட்சி. வசுதேவ படையாச்சி. ஆமா ஆமா ஆமா. வசுதேவர் படையாட்சியிடம் நல்ல முடிவோடு 4 பேதம் 6 தாத்தியம் 64 கலைக்காலம் 98 தத்துவம் அகநானூறு புறநானூறு சீவக சிந்தாமணி சிவப்பதிகாரம் 17 கிழக்கு 17 மேற்கிழக்கு வடைய அவதி குண்டல கேசி அப்படி என்று சொல்ல முடியாது. தமிழ் எல்லாம் காற்றுழந்தோம். ஆயக்கலைகள் 64 ஏய உயர்விற்கு எல்லம்மை அனைத்தும் அனைத்தும் வசுதேவர் வாத்தியார் மூலம் கற்றுணர்ந்தோம். வில்வித்தை எடையற்றம் குதிரையற்றம் அப்படி சொல்ல முடியாது. வித்தையை கற்றுணர்ந்தே இந்த வடமதுராபுரி பட்டினத்தில் இந்த கத்தன் வருகிறேன் என்றால் அண்டம் பிரிகிறேன். அதோ இருக்கும்படியான கந்தன் வருகிறேன் என்றால் என்னை பார்த்தால் எப்படி தெரியுது? மயிரையும் கோமியகம் பட்டுத்துறா முத்துக்கள் அழிந்து விதிமார்க்கமா வருகிறோம் என்றால் உடுக்கை கவில் கொம்பு கவில் கொம்பு 32 ஆயுதங்க பாடணும். ஆமா ஆமா.
அப்படி வருகிறார் என்றால் கம்ச பூபன் ஆ, அப்படி என்று ஆஹா, நல்ல முறியோடு ஆ, சபையோடு ஆமா அறிந்த விஷயம். ஆமா அதோ இது இருக்கிறது ஆமா என்ன நகரம்? ஆ, இளங்கால்பட்டு. விலங்கல்பட்டு. அப்படி ஆ, இளங்கல்பட்டு நகரில் இருந்து நல்லகரில் அருள்பாலித்து வரும்படியான வறுமணியான சக்தி ஒன்று சமய மலவராக பலமாறு ஐவருக்கும் தேவி தேவி அழியாத உத்தமி அழியாத பத்தினி. இந்த நெருப்பையை நீராக்கி தரும்படியான ஆமா ஆமா அம்மா துறைகளை கருவறுக்க வந்ததினால் இவளுக்கு துறைபதி. திரௌபதி. ஆமா அதான் துரோபதல்றது. அது இருக்கும்படியான மறுமாலை துடிய பாஞ்சால ராஜன் மகளாய் வந்த உமையை உமை பெருமாள் தனக்கு தங்கையுமான பெருநங்க தர்ம ஆசையினாலே சகல சம்பத்து வச்சு தந்து ஏந்து வருவாய் இணையால் 5 கோடி மலர் பாஞ்ச ஆடி உமையே. உமையே. அப்பையும் சொல்ல முடியாது. அம்மாவிற்கு ஆ, கேசவேல் கொடியாட்சி அடையாச்சி. ஐயா அவரா வராக ஆமா அம்மனுக்கு கொடியேற்றி விழாவை செய்து செய்து இறுதி பெற்று வரும்படியான வறுமணியான இந்த விழா குடிவிழாவுக்கும் குழிவிலாரையோருக்கும் எப்படி வருகிறேன்? வருகிறார். தெரி வருமா? தெரியாது. தெரி வருமோ? உங்கள் பாதத்திலே தங்கள் மந்திரி சபாஷ். கோதான முல்லை இருவாச்சி கொங்கு மந்தாரை வெற்றிவே சம்மங்கி ரோஜா மறிக்கொழுந்து மறிபலம் என்று சொல்லும்படியான 32 விதமான மலர்கள். அந்த 32 விதமான மலர்களை உங்கள் பாதத்திலே பரப்பி சபாஷ். அநேக கோடி வந்தனம் செய்து ஓய். ஆ, சரி பாருங்க. ஆதாரமாய் செவித்தபடி பண்ணம் பெரியோர்கள் ஆசீர்வாதம் பெற்று குருவடி ஆசீர்வாதம் பெற்று வாழ்ந்திருப்பாய். அப்படியே ஆகட்டுங்க. வாழ்த்து கொடுத்ததினால் ஆனந்த சந்தோஷம் பங்க சபைக்கு வந்த விளக்கம்
புல்லு எங்க இருக்கு? இப்பேற்பட்ட ஆ, திரும்புவை ஏற்றி இயற்றிய மறைந்த மாமேதை மாமன் வெட்டுகின்ற வெற்றிகள் நாடக பேராசிரியர் பேராசிரியர் தேவியானந்தர் என்று அழைக்கும். தேவந்தூர் மாநகரம் ஆஹா. ராமசாமி நாடக படையாட்சி ஆ, ஐயா அவரு விடுக்கும் திருவடிக்கும். இதோ இந்த கந்தபூபன் கூப்பிட்டால், இங்க உங்க அப்பா பார்த்தா ஆ, ஒரு மன்னாதி மன்னன்மார்கள் ஆமா, நீங்க என்னமோ ஆ, இந்த கோழி மூடி வச்சுக்கிட்டு மயிரை வச்சுக்கிட்டு, நடக்குறீங்க. இந்த மீசையை நீ ஒரு வச்சுக்கிட்டு. ராஜா விட்டு புள்ளையா ஆமா, அப்படின்னு உனக்கு சந்தேகமா சந்தேகம் தான், இருக்கும் சந்தேகம். உட்காந்து பாக்குறது சந்தேகமா இருக்கும். அவங்களுக்கு தான் முக்கியமா இருக்கும். எங்க அப்பா என்ன சொன்னார் நீ யார் சொன்னார்? என் முகம் கம்சனிட்டான்னு சொன்னார் ஆமா ஆமா, அவருக்கு நான் எப்படி பிறந்தே தெரியுமா எப்படி 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 ஏய் ஓ, என் அப்பா ஆ, வடமதுராபுரியின் வேந்தன் ஆ, மன்னாதி மன்னன் மகுடமுடி வேந்தன் வேந்தன். அவருக்கு பிறந்த பிள்ளை ஆ, எப்படா இவன் ஒரு இந்த மாதிரி துச்சமா இருக்கிறான் ஈசி பேசி இல்லாத இருக்கான் அப்படின்னு எனக்கு ஏன் சந்தேகம். என்றால் ஆ, இந்த வடமதுராபுரியின் வேந்தன் ஆ, உக்கரசனாகப்பட்டவன் பட்டவன். நாடுவோர் மேனியாய் ஆ, ஒழுவோர் வண்ணமாய் நல்லவாய் வேட்டைக்கு செல்வது வழக்கம் வணக்கம். உக்கரசன மன்னனும் ஆஹா. உக்கிரபூசன எம்மையார் அம்மையா இருவரும் வேட்டைக்கு சென்றார்கள் செல்லார்கள். ஒரு மரத்தின் அடியில் அடியில் அமர வைத்து வைத்து நான் வேட்டை முடித்து வருகின்றேன் ஆஹா. அமர்ந்திரமாண்டி என் தாயார் போயிட்டாரு உங்க அப்பா. எங்க அப்பா எங்க போகிறார் வேட்டைக்கு. வேட்டைக்கு போயிட்டார் ஆ, அந்த வழியாக ஆஹா. வந்தவன் ஒருத்தவன் ஆ. காலனியாமி என்று சொல்ல முடியாது அசுரன். காலநேமி புலவன் உலகெல்லாம். உலகல்ல கிடையாது அசுரன். அந்த காலநேமி அசுரனாகப்பட்டவன் ஆ, என்ன செய்தான் என்ன? என் தாயை பார்த்து ஆஹா. ஆ, காலநேமி என்று சொல்ல முடியாது ஆ. அசுரனாகப்பட்டவன் பட்டவன். என் தாயை பார்த்து ஆ. என் தாயின் அழகிற்கு மயங்கி மயங்கி. ஆசை அதிகரித்து ஆ. மோகம் அதிகரித்து என் தாயை கூடி சுகித்தான். பாப்பா. ஏய், எதுவுமே அப்ப சொந்த ஒரிஜினல் இல்ல பாருங்க. ஏய் சொல்றது கேளு ஆ, ஒரிஜினல் நீ வந்து பார்த்துட்டு இருந்த. ஏய் ஓ, அப்படி ஆ, மன்னனாக உக்கிரசேனன் வேட்டையை முடித்துவிட்டு வந்தார். வந்தார். வந்தவுடன் ஆ. என் தாயாரப்பட்டவர் ஆ. தலைகள் கலைந்தபடியாக ஆஹா. விதவை கோலமாக இருக்கின்றார். இருக்கிறார். என்ன காரணம் என்று கேட்க கேட்க. நடந்ததை கூறினார். ஆனா உண்மையை சொல்லிட்டாங்க உங்க அம்மா. ஆமா ஆஹா. இது மாதிரி வந்தான். ம். அந்த காலனியமி அசுரனுடைய உருவாய் வந்த அந்த என் பெயரோ ஆஹா. கம்சபூபன். காம்சப்பு. புரியுதா? ஏய். என் தாய் தான் எங்க அம்மா. ஆ. ஆனா எங்க அப்பா வேற ஆள். ஆ, அப்ப இவரு பட்டா வச்சவன் ஒருத்தவன் பயிர் வச்சவன் அவனே வச்சுட்டு போயிட்டான். ஏன்னா அப்பாஸ். அந்த காலனியமி என்று சொல்ல முடியாதவன். அப்பாஸ். அவன் ஒரு அரக்கன். அரக்கன். அரக்கனுக்கு பிறந்தவன். பிறந்தவன் அரக்கன் தான். எப்படி கரணன்? ஆமா ஆமா. ஐயோ அப்பா போனாண்டா டேய். ஆனா புரியுதா விளக்கம்? இந்த மாதிரி பிறக்கிறது தான் இந்த நான் லவ்லியா போயிடும். ஏய் நல்ல அப்பனுக்கு பிறக்கிறது, நல்ல ஒரு அம்மாளுக்கு பிறக்கிறது, நல்ல ஒழுக்கமா இந்த இருக்கும். கேள்வி எல்லாம் கேட்கல. இப்படி வா. மெட்ராஸ்ல போய் பாரு எத்தனை லவுடி கிடக்கிறான்னு. அது அவன் பிறந்த நேரம் இடம் தான். அது அதான் அப்பன் சரியில்லாத பிறந்தது அதெல்லாம். வழக்கம்படியான நேரம். அதை விடு அப்படி. சரி விடு. இந்த விழாவை செய்து செய்து கீர்த்தி பெற்று வர முடியாது. ஆ, கேசவேல் ஆ. உயர் திருவாள ஐயாவுடைய மகனாக மக்களாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து விழா குழுவினர்கள் ஆ. குடும்பத்தார் அனைவரும் ஒருமிக்க சேர்ந்து சேர்ந்து விழாவை செய்து செய்து கொடியாட்டு விழாவை வைத்து வைத்து அம்மனுடைய அருளை பெற்று பெற்று கீர்த்தியை பெற வேண்டும் பெற என்று வேணும் என்று அரும்பாடுபட்ட அனைவர்களுக்கும் அனைவர்களுக்கும் நாட்டாமை ஆமா தர்மகாத்தார்கள் கர்மகாத்தா கிராம பொதுமக்கள் பொதுமக்கள் தாய் தந்தமார்கள் கோயில் பூசாரி மாலிபீட சிங்கங்களுக்கு சிங்களர்கள் கோவில் அரங்காவல் குழு குழு அரங்காவல் குழுன்னா ஆ, அனைவரும் அடங்கிவிடும். ம், சபை சூழ்ந்துள்ள ஆமா ஆண்டழிந்த அறிவாளிகள் அறிவாளிகள் கட்டழிந்த கலிதரவான்கள் கலதரவான்கள் சுற்றுப்புற கிராமவாசி கிராமவாசிகள் இந்த ஊர்ல நாடு நடக்குதுன்னா ஆம் பக்கத்துல இருந்து ஆ, அருகாமல் இருக்க முடியாது. இருக்க முடியாது. கிராமத்துல இருந்து அனைவரும் பெருத்த கூட்டங்கள் வர முடியாது. வர முடியாது. இளமாகப்பட்டது. ஆஹா. அப்பேற்பட்ட ஆ, சுற்றுப்புற கிராமவாசிகள் கிராமவாசிகள் சுற்றுப்புற கிராமவாசிகள் என்றால் என்றால் அருகாமையில் இருந்து வர முடியாத குழந்தை குப்பம் பெத்தாங்குப்பம் இந்த மாதிரி இருக்கிற ஊர்ல இருந்து வந்து ஆ, அவர்களுடைய திருவடிக்கும் திருவடிக்கும் ஏவற்றமர்களுக்கும் படுத்துன்னு தூங்குறவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு வரி சொல்லிட்டு, ஏன்னா அவங்க அப்புறம் காலையில நம்மளை வந்து கூட்டா நான் நக்கு அப்படின்னு சொல்லுவோம். தூங்குறவங்களுக்கு சொல்ல அவங்களுக்கு தான் ஸ்ரீ முத்துமாரியம்மன் நாடக சபா நாடக சபா சகல உரிமையாக இருக்க முடியாது. ஆஹா. கோடையீடு மிருதக சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி அருமை தந்தையார் தமிழக அரசால் கலைச்சுடர்மணி விருது பெற்ற ஆஹா. குணபூஷணம் ஐயா திருவடி திருவடிக்கும் இது இருக்க முடியாது. ஆ, எம்மை வாழ வைத்த தெய்வமா இருக்க முடியாது. இருக்கும்படியான செண்டியம்பாக்கத்தை சேர்ந்த சேர்ந்த தமிழக அரசின் உயரிய விருது விருது கலைமாமணி கலைமாமணி விருது பெற்ற விருது பெற்ற ஐயா ஆ, எஸ்.ஆர். தண்டபாணி நாடக பேராசிரியர் பேராசிரியர் அவர்களுக்கும் இது நாடக பேராசிரியர் ஆ, திருவெண்ணூர் சேர்ந்த சேர்ந்த முருகன் நாடக ஆசான்
ஆசா. ஐயா அவருடைய இருவடிக்கும் ஆஹா. மன்னிப்பேரை சேர்ந்த மகாவிஷ்ணு மகாவிஷ்ணு. பகவான் அடிகளா ஆஹா. பாகுவாத சுவாமிகள் ஆமா ஆமா. ஐயா திருவடிக்கும் ராமமிட்டார் யார் கெட்டார்? கோசிக்கிறார் பாவரு இந்த வாக்கியாரும் சொல்லாதீங்க. ஐயோ. பகவான் அடிகளார் அடிகளார் பாகுவாத சுவாமிகள் ஆஹா. ஐயா திருவடிக்கும் திருவடிக்கும் புதிய மாநிலத்தின் கலைமாமணியார் தலைமாமணியாருக்கு முடியாது. கீழக்கிராமரம் கிராமத்தை சேர்ந்த சேர்ந்த 7 நாடக ஆசிரியர் திருவடிக்கும் திருவடிக்கும் மேல் தனிலாம்பட்டு கிராமம் ஆ. அருமை தந்தையார் இருக்கும்படியான இருக்கும்படியான நெடுஞ்செழியான் ஆ. சகலகலா வல்லவன் ஆஹா. உம்முடைய திருவடிக்கும் திருவடிக்கும் சபை சுந்தரி அவர்களுக்கும் அடியாத்திற்கு வந்தனம். வணக்கம். ஐயா யார ஞாழி மகாத பாவியக்கெல்லாம் செய்திருக்கிறாள். ஒண்ணு ஒரு அப்பன். ஏய், இன்னும் எம்ஜிஆர் மேல போடு. என்னடா? என்னடா? என்ன பெரிய ஆளு? என்னடா? காலையில யாருக்கும் தெரியாது, உங்களுக்கு தெரியாது. இத பூரா வாரி கட்டப்பையில வச்சு போய் என் வீட்டு அடுப்புல வச்சு. சொல்லு. ஒரு மாநிலன் ஒரு மன்னன் ஆமா நல்ல முறையா 4 பாகத்தில் தேவதைகள் அரசாட்சி செய்கிறாள். அவனுக்கு பிறந்த புள்ளியாடா இது. இது அவன் இந்த வடமாதிரி வட்டாரத்தில் இந்த வடமாதிரி வட்டாரத்தில் நான் அனுபவிக்காத பெண்ணே கிடையாது. பரவாயில்ல, நல்ல புண்ணியம் வளர்ந்தா. அதனால உங்க அப்பா என்ன சொல்லி பிறந்த குழந்தை முதல் தள்ளாடு கிழவி வரை ஒரே ஒரு பொண்ணு கூட வைக்கணும். சரி அதுக்கு என்ன கேள்வி கூட விட மாட்டியா? இந்த வடமதுராபுரி மட்டும் என் நீளத்திற்கும் என் கீரத்திற்கும் யாருக்கு யார் கைவிடம் காய்விட உன்னை நான் கூட்டுவதற்கு நாங்கெல்லாம் இல்ல. உங்க அப்பாவுக்கு நாங்க கூலி வேலைக்காரங்க. ஆமா, நான் கை விலங்கு கால் விலங்கு போடவில்லை என்றால் எங்கள் சிரசை அவர் பிரதானம் செய்து விடுவார். சரி சரி, அதனால வேண்டி எங்க கடமையை நான் செய்யறேன். சரி, நான் அங்க போய் நான் பார்த்தேன். சொல்றேன். அங்க போய் ஏழு மாடா அங்க போய் பாத்தீங்க. உனக்கு கை விலங்கு கால் கம்ச பூபன் கோட்டானு கூட ஓட்டவடவாம் ஓடி வந்து ஒரு தந்தையினுடைய பாகத்தை எப்படி ஆசையோடு அன்போடு பணிந்தாய் அல்லவா எந்த மகனாக வர வேண்டும். எருமாட்டி சாணிய இதை மொழியில தடவு தெரியாத வாயை வச்சு ஊற்றிச்சாலும் ஊற்றிக்கலாம். அங்க போர் போட்டு அடிச்சாலும் பீர்பாடு வராது.
கட்டாட்ட பிள்ளை நீ வளர்த்த புள்ள இந்த கல்தா மறக்க உன்னை பார்த்தாலே பயமா இருக்குது. நான் என்ன பண்றது? சின்ன பிள்ளைல இருந்து ஏன் பயப்படுறேன்? என் பிள்ளைதான். ஆமா, அவன் பண்ற அட்டகாசம் அந்த மாதிரி. என்ன பண்றது? என்ன நேரத்துல நீங்க என்ன பண்ணீங்களோ இந்த மாதிரி புள்ள போட்டு என்ன பண்றது? அதாவது ஒரு நேர காலத்தை பார்த்து இன்னாருக்கு என்னபடி நாள் வேண்டி என் மகன் வந்து விட்டான். கைக்கு கையெழுத்து எடுத்து வர சொன்னோம். ஏன் என்று கேட்டால் நீ நாட்டு மக்கள் துன்புறுத்தி கொண்டு வருகிறாயா? அதனால்தான் ஒரு பிள்ளையாக பிறந்து நாட்டின் அதாவது வடமதுராபுரி வட்டம் என்றால் பேரும் புகழும் பெற்ற நாடு. உண்மைதான். அப்பேற்பட்ட நாட்டை நான் நல்ல முறையில் அரசாட்சி செய்து வந்தேன். அப்பேற்பட்ட நாட்டை குடிமக்களை பலவிதமான துன்புறுத்தி கற்பழிப்பதும் குடி குடிப்பதும் அப்பேற்பட்ட கெட்ட பேர் எடுத்த பிள்ளையே இப்படி இருக்க ஒரு நல்ல பிள்ளையா இருந்தால் நான் பட்டத்தை கண்டிப்பா வாதாகிவிட்டது. கண்டிப்பான பட்டம் கொடுப்பேன். ஆனா இப்பேற்பட்ட துன்புறுத்தும்படியான பிள்ளைக்கு நான் பட்டம் கொடுப்பதாக இல்லை. என்ன செய்ய போறீங்க? நாட்டை நானே அரசாட்சி செய்கிறேன். உன்னை சிறைசாலையில அடைக்கிறேன். இந்த கந்தானுக்கு சிறைச்சாலையில் அடைக்க போறோம். என்ன சிறைச்சாலை அடைப்பதா? கண்டிப்பாக அதர்மம் தலைவிரித்து இந்த முடி மதிக்கட்டவன் மானங்கட்டவன் வயசாகி போச்சு. அந்த வயசாய்க்கெல்லாம் பதிலுக்கு ஆசை பாக்கியா இந்த முடி நாளைக்கப்பா சூப்பரா இருக்குது. காலிலே வீரகண்டாம நான் பேசுறது இது எப்படி பொருத்தமா இருக்க கருமேலுக்கு காய்ச்சல் எடுத்துட்டு போற மாதிரி பாப்பாவுக்கு அரபடி உங்க பாப்பாவுக்கு அரபடி கட்டின மாதிரி இந்த முடியை இந்த கிழ பையா இவனுக்கு ஆட்சி செய்ய தெரியுமா? தெரியாதா? அந்த நாளாமான இந்த முடிய வச்சிருந்தா இந்த ஒக்கரசியான பையன் அடங்க அந்த கிழ பையன் என்ன பண்ணணும்? வயசுக்கு தோளுக்கு மேல வந்து போச்சு உள்ள. இதுக்கப்புறம் நம்ம நாட்டை ஆட்சி செய்யக்கூடாது. அது சரி வருமா? அவனுக்கு பட்டம் கொடுக்கறதுல அவனுக்கு புத்தி இருக்கிறதுல அவன் குடிக்கல நம்ம வாங்கிடும். அது போடும். இந்த புடி எங்க பாருங்க அவரு எம்ஜிஆர்
கம்ச பூமனை கள்ளு சாராயம் குடிக்கிறான்னு சொல்லிட்டான்னா காய்கறி பதார்த்தங்களே தோட்டம் வேணா போச்சு சொல்றான். காய்கறி பதார்த்தங்கள் தழும்புறதுல போ நீங்க வேலை முடியும். இது இருக்கும்படியான இந்த முடி கையில வந்தோடனே நம்மளுக்கு ஒரு புல் இருக்கிற மாதிரி இல்ல. ஏய் இந்த முடி கரந்தனில் இழந்துடன் எம்மை பிடித்த துஷ்ட குணங்கள் எல்லாம் மறைந்து அந்த ஒரு நல்ல குணம் இந்த முடி கைக்கு வந்த பிறகு இந்த சிம்மாசனத்துல நான் சொல்றதுக்கு இந்த முடிய இதுக்கு முன்னாடி கம்சன் நானோ புஷ்டமா பேசுறது, அடிக்கிறது, ஒதுக்கிறது இருந்த சூறையாடுவது. ஆமா, அதுதான் கம்சன் என்றால் கல்லும் கூத்தாடும். கல்லு நடுவு கம்சன் வரணும். அது மாதிரி அட்டுழிகளை செய்தான். நான் இந்த முடிய என்னவுடன் ஒரு நல்ல குணம் வந்திருக்குது, ஏதாவது செய்யலாம். அதுக்கு முதல்ல இதை புடி எழுத நிறுத்த வடமதுராபுரியை புதிய அரசன் கம்ச பூவனாகப்பட்டவன் ஆட்சி செய்தவர். இப்ப நீ என்ன பண்ற? என்ன நல்லவனாவே வாழ விட மாட்டேன். பேனாவில் இங்க இல்லாத ஒதுக்க இந்த மாதிரி நோறு பறிச்சு அதெல்லாம் சொல்லிருக்கேன். அப்புறம் நான் ஏன்னா சொன்னா கோச்சிக்கிறீங்க. கெட்டிக்கார அசிங்கமா பேசுறாரு. கெட்டிக்கார அசிங்கமா. ஆமா, சொல்ல மாட்டேன் இங்க இல்ல. சொல்லுமா. வடமதுராபுரியின் வேந்தன் வடமதுராபுரியின் வேந்தன் புதிய அரசன் ஆட்சி செய்கிறார். வீரத்திரம் பொருந்திய கம்ச பூபன் ஆட்சி செய்து வருகிறார். அப்படியாட்டு அவனை 55 தேசம் நிரம்பி எழுது. கையெழுத்து போடு. நான் பேசுகிறேன். இல்ல நான் நச்சு கொடுப்பேன் கம்மி. அது இருக்கும்படியான நாட்டை ஆட்சிக்கு வந்துட்டோம். எதனா ஒண்ணு செய்யணும். என்ன செய்யலாம்? காசு மார்க்கு கடை திறந்து விடுங்க. மூளை ஆளுலாம் ஒச்சி தூக்கி தள்ளி போட்டு ஒச்சாடுனாங்கல்ல. டாஸ்மார்க் கடையில திறக்கிறான் முதல் அம்மா பேரு பேசல முடிஞ்சு போய் கோயில் செவத்துல மூட்டிங்க கிடக்குறாங்க சில பேரு. என்ன திருவிழா என்ன திருவிழா நடத்தி தெரியுமா? விழுப்புரம் மாவட்டத்துல அதாவது கற்பக விருட்ச திருவிழா. கற்பக விருட்சம் என்ன? பணமரத்துல மது, கல்லு, இந்த பனங்கற்கல்லு, கருப்பெட்டி இதெல்லாம் எடுத்து குடமா வைத்து பொங்கல் வைக்கிற மாதிரி இந்த கல்லை இறக்கி ஐயோ கொவாகன் திருவிழாவோட பெரிய திருவிழா நடத்துற பணி. அங்க வந்து தமிழ்நாடு பூரா இல்ல, வெளிநாட்டுல இருந்தே வந்தாங்க. ஆளுக்கு ஒரு கிளாஸ் பொம்பல்ல இருந்து ஆம்பளை இருந்து. அதுதான் அமிர்தம். கற்பக விருட்சம் அங்க பிறந்ததுல தேவலோகத்துல. அந்த தேவலோகத்துல கற்பக விருட்சம் பிறந்தது மாதிரி இங்க பனமரம் பிறந்தது. அதனால பனைய வளருங்க. இதெல்லாம் செய்யறது மாதிரி புத்தி இப்போ ஏமாக்கு கீழே இருக்கவங்க யார்? என் தங்கைமார்கள். ஆமா ஆமா. எதனா ஒரு சுபகாரி செய்யணும். அது என்ன செய்யலாம்னா சுபவேலை செய்யுங்க. முதலாக கல்யாணம் பண்ணி குட்டி போட்டு அது ஒரு 5-6 பண்ணி போட்டு கல்யாணம் செய்து மக்களுக்கெல்லாம் பலவிதமான சாப்பாடு ஏனென்றால் பொன்பொருள் எல்லாம் வாரி கொடுக்கணும். என் தங்கைமார் இருவர் இருக்கிறார். ஆமா. தேவகி தேவி, ரோகிணி தேவி அவர்களை அழைத்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறான். இது பண்ணலாம். சுபகாரியம் செய்யணும். அதனால் வேண்டி என் தங்கையார் தேவகி தேவி கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்னீங்களா? அது யாருக்கு? அது நான் பேசுகிறேன், அவங்க கிட்ட பேசுகிறேன். அப்ப வந்து தேவகி தேவி, ரோகிணி தேவி அடுத்த வார்த்தா அது போன் நம்பர் கொடுக்க முடியுமா? போன் நம்பர் கேட்டா தூக்கம் வரலன்னா செத்த போனாலும் போன் கதையை பாரத்துக்கு போங்க.
போன் நம்பர் கேட்காதே கோச்சிக்கிறீங்க. நான் நெட்டில் எடுத்துக்கிறேன் போ. கம்சபூபதி தன் சங்கைகளா இருக்கும்படியான ஆமா தன் கை தங்கைன்னா வேற யாரும் இல்ல. தங்கை தன் கை தன் கை தன் கை ஆ அப்புறம் தங்கச்சின்னு சொல்ற நீ எல்லாம். அது சொல்லக்கூடாது. தன் கை தங்கை தன் கை என்னென்ன பாடுபடுவோம். தேவிக்கு தேவி ரோகிணி தேவி அழைக்க தேவிக்கு தேவி ரோகிணி தேவி சுமைக்கு